கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜீவப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் இந்த நாளில் நம்ம பானம் பண்ண ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக மகிழ்வோம் மகிழ்வோங்கிற பாடலை பாடி நம்ம ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். நற்கருணை ஆராதனைக்கு நேராக பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை ஜீவன் பெற்றுக் கொள்ள துரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள துரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென். நம்ம ஒவ்வொரு 3வது வாரமும் இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனையை நம்ம ஆசரிக்கிறோம். இப்போ அந்த பரிசுத்த நற்கருணையோடு இணைந்த சில காரியங்களை நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் அதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தயவுசெய்து வாசியுங்கள். யோவான் 8:36. இன்னொருத்தர் மேத்யூ 21:2-3 வசனங்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்னொருத்தர் மத்தேயு 21:2-3 வசனங்கள். எதிரே கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்க ஒரு கழுதையையும் அதனுடனே ஒரு குட்டியையும் கட்டிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். பாருங்க, இந்த 2 இடத்திலும் சொல்லப்பட்டது ஒரு விடுதலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான்ல நம்ம வாசிக்கும்போது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுல நம்ம வாசிக்கிற இந்த இடத்துல கழுதையையும் கழுதை குட்டியையும் ஆண்டவர் அவிழ்த்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் இடத்துல கொண்டு வர சொல்லுகிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட வர்றவங்க ஒரு விடுதலையை அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறார். அப்போ இந்த குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பல விதமான ஜனங்களோடு நம்ம பழகிறோம். உங்கள்கிட்ட ஒருத்தர் இப்போ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவீங்க? என்னம்மா?
என்னன்னா பாருங்க, வேதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம், ஒரு மனுஷனை திருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி, நீ ஆலயத்துக்கு வாப்பா, பழைய கெட்ட சோபங்களெல்லாம் விட்டுருன்னு சொல்லி திருத்தி ஒருத்தனை புதிதாக்குறதல்ல. அது ஒரு ப்ராசஸ்ஸு. ஆனால் வேதத்தில் விடுதலைன்னு சொல்லுது என்னென்னா, புது சிருஷ்டி ஆக்குறது. ஒரு மனுஷனை அப்படி புதிய மனுஷன் ஆகுறது. இன்றைக்கி ஒர்ஷிப் நேரத்தில் மேக்ஸன் அந்த வார்த்தையை எடுத்து சொன்னாங்க பாருங்கள். முற்றிலுமாக புதிதாக மாற்றுகிற ஒரு காரியம்தான் ஆண்டவர் விடுதலையாக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி, நீ சிகரெட்டு குடிக்கக்கூடாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது, அப்படி திருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மனுஷன் ஆக்குறது இல்லை. அது ஒரு ப்ராசஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும்போது என்ன செய்கிறார்? 100% புதிய மனுஷனாக்குறார். புதிய இதயத்தை கொடுக்குறார். அவனுடைய ஜீவியத்தில் அவனை புதிய மனுஷனாக மாற்றுகிறார். அதனால தான் நம்ம கொரிந்தியரில் வாசிக்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க, புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையகள் யாவையும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது பாருங்கள், ஒரு கார் இருக்குது. கார் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது எங்கேயோ ஒரு சின்னதாக டோரில் இன்னும் தட்டிட்டுன்னு வைங்க. தட்டுனா நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஷாப்புக்கு போனால் 2 வழி இருக்குது. ஒன்று என்ன செய்வாங்க, அந்த டோரை டெண்டிங் பண்ணி பெயிண்ட் அடித்து பழசு மாதிரி ஆக்கி தருவாங்க. அப்படி ஆக்குனாலும் அது என்ன செய்யாது, பழையது போல் பலமாக இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த டோரையே புதுசாக மாற்றிட்டா இல்லையா, நல்ல பலத்தோடு ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆண்டவரும் ஒருவனை மாற்றும்போது பாருங்கள், விடுதலை கொடுக்கும்போது ஒரு பூரணமான விடுதலை, புதிய சிருஷ்டியாக நம்மளை மாற்றுகிற காரியத்தை தான் வேதத்தில் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கன்னா, அடிமைத்தனம்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவும் 1947 வரைக்கும் அடிமைத்தனத்தில் தான் இருந்தது இல்லையா, அண்டர் த பாண்டேஜ், ஸ்லேவ். நம்ம வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் தான் இருந்தாங்க. நமக்கு இப்போ அந்த அடிமைத்தனத்தை குறித்து அதிகமாக நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களுக்கு தான் அந்த காரியம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு அடிமைன்னு சொல்லும்போது அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது, எல்லாம் அந்த எஜமானனுக்கு தான். அடிமைக்கு உரிமை கிடையாது, அடிமையின் மனைவிக்கும் அவன்கிட்ட எந்த உரிமையும் கிடையாது. எஜமான் கொடுத்தா கூட இருக்கலாம், அவளை பிடிச்சிட்டு போயிட்டா போச்சு. பிள்ளைகளையும் அவனுக்கு உரிமை கிடையாது, சகலமும் அந்த எஜமானனுக்கு தான் சொந்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அதிலிருந்து நம்மளை மீட்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த 32வது வசனத்தில் சொல்லும்போது பாருங்க, ஆண்டவர் 32வது வசனத்தில் 8:32 அதற்கு அவர் போங்கள் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 8:32 யோவான் 8:32 யோவான் 8. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரு சத்தியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ சத்தியம்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பிலாத்து ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்குறான், சத்தியம் என்பது என்னன்னு கேட்குறான். அப்போ சத்தியம்னா என்ன பாருங்க, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் இல்லையா. அவர் தான் 8:32 ரொம்ப தெளிவாக ஆண்டவரே சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்தியம் எங்கே இருக்குது பாருங்க, சத்தியம் எங்கே இருக்கிறது? நம்ம உலகத்தில் நிறைய சாமிகள் இருக்காங்க இல்லையா. கேத்தலிக்கில் எல்லாம் பார்த்தா அந்தோனியர் சாமி இருக்காங்க, இப்படி நிறைய சாமிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சாமி தான், ஆனால் பாருங்கள், அவங்கெல்லாம் புனிதர்கள் தான், அவங்க கனத்துக்குரியவர்கள் தான், மரியாதைக்கு உரியவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாம் சத்தியத்தின் மூலமாக நமக்கு விடுதலை தருவதற்கு தகுதியுள்ளவர் இல்லை. ஏன்னா நமக்களை விடுதலை ஆக்கும்போது ஆண்டவர் என்னத்தை கிரயமாக கொடுத்தாரு? தமது இரத்தத்தையே கிரயமாக கொடுத்தாங்க. அப்போ இரத்தத்தை நமக்கு தந்தவர் தான் அந்த மெய்யான விடுதலையை நமக்கு தர முடியுமே தவிர இல்லையா, மற்றபடி உள்ளவங்க யாருமே நமக்கு அந்த மெய்யான விடுதலையை தர முடியாது. அப்போ உலகத்தில் நமக்காக இரத்தம் சிந்தினது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இல்லையா. அந்த சத்தியம் நமக்கு உள்ளத்தில்
வர வேணும் இல்லையா? அப்போ நம்ம இந்த சத்தியம் நமக்கு உள்ளத்துக்குள்ளே வரணும் இல்லையா? இருதயமா ஹிருதயமா சத்தியமா? நம்ம வேதத்தில் அடிக்கடி வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? இருதயமா இதயமா இல்லை உள்ளமா இல்லையா? குழப்புறேன் நான் அவங்கள போட்டு இல்லையா? மனசுக்குள்ளே, அதாவது நம்ம மனசுக்குள்ளே அந்த சத்தியம் ஆழமாக நமக்கு பதிய வேண்டும் இல்லையா? 2 கள்ளன் ஆண்டவரோட சிலுவையில் அறையப்பட்டாங்க இல்லையா? 2 பேர். ஒருத்தன் என்ன கேட்டான், நீர் ஆண்டவரானால் கீழே இறங்கி வந்து உங்களையும் விடுதலை ஆக்கி கொள்ளுங்க, என்னையும் விடுதலை ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு he was லுக்கிங் ஃபார் எ மிராக்கிள் இல்லை, ஒரு அற்புதத்தை செய்யும், அப்போ நாங்கள் உண்மை நம்புகிறோன்னா. அப்போ இன்னொரு கள்ளன் என்ன சொன்னா, நீ என்னத்தை தான் சொல்கிற, நம்ம என்ன செய்கிறோம், அந்த தண்டனைக்கு பாத்திரமானவன் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். 2வது, தன்னை அந்த சூழ்நிலையில் ரட்சிக்க வல்லவர் யார், இயேசு சாமி என்று சொன்னான். அப்போ இந்த சத்தியம் அவனுக்கு எங்கே இருந்தது, அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே இதயத்துக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே இருந்து, புத்தியில் அல்ல உள்ளத்துக்குள்ளே இருந்து. பாருங்கள், 2 காரியங்கள் முக்கியமான காரியங்கள். நான் குறைவுள்ளவன், நான் பாவி என்று அவன் ஒத்துக்கொண்டான். என்னை இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க, இந்த இந்த 2வது மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்க யாரால தான் கூடும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே கூடும் என்று நம்பினதுனால ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறாரு, நீ ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லலை, அல்லது நீ ஹோலி கம்யூனியனில் கலந்து கொள்ளணும்னு சொல்ல ஒன்றும் சொல்லலை. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின். அப்போ அந்த இருதயத்திலிருந்து அவன் அதை ஒத்துக்கொண்டதுனால 2 காரியம் பாருங்க முக்கியமாக. நான் பாவி என்று ஒத்துக்கொண்டான், என்னை ரட்சிக்க இயேசு சாமி மட்டுமே ரட்சகர் என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். அதே மாதிரி நமக்கு இந்த பெரும்பாடு உள்ள சகோதரியை பார்க்கும்போது பாருங்கள், அவங்க 12 வருஷமாக பலகீனமாக இருந்தாங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது எல்லா சுவிசேஷத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவத்தில் எல்லா பணத்தையும் செலவழித்து அவங்க சோர்ந்து போனாங்க, யாராலையும் சுகப்படுத்த முடியவில்லை. அப்போ ஒரு நாள் என்ன செய்யாங்க, இயேசு சாமி வாராங்கன்னு கேள்விப்பட்டுட்டு பாருங்க, பர்த்தலேமேய்க்கு கண் இல்லாமல் இருந்தபோது அவன் என்ன சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க சத்தமிட்டு கூப்பிட்டான் இல்லையா? ஆனால் இந்த சகோதரி எப்படி சத்தம் போட முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஆண்கள் கூட்டமாக இருக்காங்க ஆண்டவரை நெருக்கி கொண்டு. ஒரு சகோதரிக்கு இருக்கக்கூடிய இந்த பலகீனத்தை ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. எங்கே வந்தது? அவங்களுடைய உள்ளத்தில் வந்தது. என்னை குணப்படுத்த இயேசுவால் ஆகும் இல்லையா? என்னை குணப்படுத்த இயேசுவால் மட்டுமே முடியும். மருத்துவர்களால் முடியலை, உலகத்தால் முடியல, கூடியிருக்கக்கூடிய டீக்கமாறு அப்போஸ்தலர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாராலையும் என்னை குணப்படுத்த முடியாது. என்னை குணப்படுத்தணும்னா இயேசு சாமி ஒருத்தர் தான் வேணும்னு உள்ளத்தில் நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. அது நிமித்தமாக தரையிலே அந்த தவழ்ந்து வந்து இயேசு சாமியின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. உடனே வல்லமை புறப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், எங்கே அந்த விசுவாசம் உதித்தது? அவர்களுடைய உள்ளத்தில் இல்லையா? அதைத்தான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தைன்னா என்ன? சத்தியம் அறியவே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்காக இரத்தம் சிந்தினவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு சாமி. அவர் தான் என்னுடைய பாவத்துக்காக கிரையம் செலுத்தி இருக்கிறார், எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக தமது மாம்சத்தை பிக்க கொடுத்திருக்கிறார். அது நிமித்தம் எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று நம்ம இதயத்தில் விசுவாசிக்கும் போது பாருங்கள், ஒரு பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில் வருகிறது. கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து விடக்கூடிய ஒரு காரியம் அந்த இடத்துல காணப்படுகிறது. அப்போ அந்த இதயத்துக்குள்ளே கடந்து வருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மாதிரி ராப்போஜன நேரங்களில் அவர் எகெயின் அண்ட் எகெயின் அதை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உனக்காக நான் சிலுவையில் என்னையே தத்தம் செய்திருக்கிறேன், என் இரத்தத்தை சிந்தியிருக்கிறேன், என் மாம்சத்தை பிக்க கொடுத்துருக்கிறேன். இது நம்ம புத்தியில் வந்து புத்தி அறிவோடு போய்விடாதபடி உள்ளத்தின் ஆழத்தில் அந்த காரியம் நடக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவான் ஒரு தடவை சொல்லும்போது இந்த காரியத்தை சொன்னாங்க பார்த்துடுங்க. யோவான் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, பேதுருவின் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவங்க வீட்டுக்குள்ளே போன போது அந்த வீட்டில் இருந்த பலகீனம், அந்த மாமிக்கு பலகீனமாக இருந்தது, அந்த பலகீனம் நேரிட்டு நேர லோக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார், அதற்கு பிறகு பேதுருவின் வீட்டில் இருந்து வெளியே வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிறாரு. அப்போ அங்கே என்ன செய்கிறாரு, பேதுருவின் போட்டை கேட்குறாரு. போட்டை கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் வருகிறது. அப்போ பாருங்கள், அந்த முதல்ல லூக்கா 4ல் வீட்டுக்குள்ளே போகிறாரு, லூக்கா 5ல் படகுக்குள்ளே போகிறாரு. படகுக்குள்ளே போன உடனே பாருங்கள், வலைகள் கிழியத்தக்கதாக, படகுகள் நிரம்பத்தக்கதாக, அந்த நண்பர்களுக்கும் கொடுக்கத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். முதல்ல வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்து விடுகிறது, சுகம். படகுல வரும்போது பாருங்கள், தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, சம்பவத்தை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்போது பேதுருவின் இதயத்துக்குள்ளே கடந்து வந்துகிறார். அந்த இதயத்துக்குள்ளே கடந்து வந்த உடனே பாருங்கள், அவன் பூரணமாய் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ இனி மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று அவனை பலப்படுத்துகிறத பார்க்குறோம் இல்லையா. முதல்ல வீட்டுக்குள்ளே வராரு, அதுக்கப்புறம் படகுக்குள்ளே வராரு, கடைசியில் பேதுருவின் இதயத்துக்குள்ளே கடந்து வருகிறதை பார்க்குறோம். அதனால தான் நம்ம இவ்வண்ணமாக பாடுகிறோம். இந்த இது தாய் போல தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்பின காரியம் பாருங்க, ஒரு மெய்யான விடுதலை, மெய்யாகவே விடுதலை, நிரந்தரமான விடுதலையை இயேசு சுவாமி இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. மெய்யான விடுதலை, மெய்யாகவே விடுதலை, நிரந்தரமான ஒரு விடுதலையை இயேசு சுவாமி கட்டளை சொல்லி கொடுக்குறாங்க யோவான் 8ஆம் அதிகாரத்தில். பாருங்க, நம்ம இந்த நாளில் அது உதாரணத்துக்கு 2 காரியங்களை பார்த்தோம். அந்த இதயத்தில் அந்த புது சிருஷ்டியாக மாறக்கூடிய காரியம் நமக்கு வேணும் இல்லையா. புத்தியில் வேத அறிவின் நிமித்தம் வரக்கூடிய அந்த விடுதலை அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை திருத்தி நல்ல மனுஷனை ஆக்குறது இல்லை, பூரணமாய் நம்மளை டோட்டலாக நம்ம இதயத்தை மாற்றக்கூடிய ஒரு காரியம். அது எங்கே தான் உருவாகணும், அந்த வசனம் இதயத்துக்குள்ளே கடந்து செல்லும்போது தான் அந்த காரியம் உருவாகிறதுல. அந்த 2 கலனை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு பாருங்கள், ஒருத்தன் என்ன அடையாளத்தை கேட்டான், இன்னொருத்தன் ஒரு அடையாளத்தையும் கேட்கல. இயேசு சுவாமி ரட்சகர் என்பதை விசுவாசித்தான். நான் பாவி என்று ஒத்துக்கொண்டான், என்னை ரட்சிக்க வல்லவர் இயேசு சாமி என்பதை 100% அவன் இதயத்தில் விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்ததுனால உடனே அவனுக்கு ஒரு விடுதலையும் ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு அங்கீகாரமும் அஷூரன்ஸும் அவனுக்கு கிடைத்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரியை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அவளுக்கு மற்றவர்களைப் போல ஓப்பனாக வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை சகோதரியாக இருக்கிறதுனால ஆண்கள் மத்தியில் அவங்களுக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்ன செய்ய, அந்த இதயத்தை ஆண்டவர், அவள் இதயத்திலிருந்து அந்த மாற்றத்தை ஆண்டவர் அறிந்தார், அந்த தொடுதலை ஆண்டவர் புரிந்து கொண்டார். அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது பாருங்கள், நம்ம இதயத்தை ஆண்டவர் பார்க்குற தேவனாக இருக்கிறார் இல்லையா. இல்லையா, பாருங்கள், அவள் ஓப்பனாக வாய் திறந்து கூட ஒன்றுமே சொல்லலை, ஆனால் மெதுவாக ஆண்டவரை தொட வேண்டும், ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என்று அந்த இதயத்துக்குள்ளே மாத்திரம்தான் அவள் வேங்கி கொண்டு வந்தாள். அந்த ஏக்கத்தை யார் தான் அறிந்திருந்தாங்க?
அது திரள் கூட்டமான ஜனம் இருந்தது. ஆனால் அவள் இதயத்தை பார்த்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுக்கறத பார்க்குறோம். பாருங்கள், இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட ஏறும்போது பேதுருவை கொடுத்து அழகான ஒரு உதாரணம் அந்த தேவ மனுஷன் அழகாக சொல்லிட்டு இருந்தார். பாருங்கள், யோவான் இந்த லூக்கா 4 வரும்போது வீட்டுக்குள்ளே போகிறாரு, ஒரு சுகம் ஆரோக்கியம் வருது. 5 வரும்போது படகுக்குள்ளே போகிறாரு, ஆண்டவர் போகிறாரு. உடனே அவனுடைய தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், படகு நிரம்புகிறது இல்லையா? அவளுடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதம், படகு நிரம்பத்தக்கதாக அமிழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அதை பார்த்த உடனே பேதுரு தன் இதயத்தில் இடத்தை கொடுக்குறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அன்னைக்கு வரைக்கும் வெறும் செம்படவனா ஒரு முக்குவனா இருந்தவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பெரிய ஒரு ஊழியக்காரனாக, பிரதான அப்போஸ்தலனாக, மீன்கள் இல்லையா இது முதல் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவனை விடுகிறார். இந்த நாள் அதை படித்து கொண்டிருக்கும் போது இந்த யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரயுக்தமாக, நான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இவர்களை போக விடுங்கள். பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வைக்கொள்ளுங்க. யோவான் 18:8 இல்லையா? அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாய் கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது போர்ச்சோவர் போகிறாங்க, பிரதான ஆசாரியர்கள் போகிறாங்க, பரிசேயர்கள் போகிறாங்க, நிறைய ஊழியக்காரரையும் தீவட்டி பிடித்தவர்களையும் ஆயுதங்களோடு கூட இயேசுவை பிடிக்க போகிறாங்க. போகும்போது பாருங்கள், அங்கே யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கும்போது நசரனாகிய இயேசு என்று சொல்லும்போது நான் தான் சொன்னோடனே அந்த வார்த்தையில் இருந்த வல்லமையை தாங்க முடியாமல் எல்லாரும் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. உடனே அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா? இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். அடுத்த 9ஆம் வசனம் வாசிங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், சூழ்நிலை வராதுன்னு சொல்லலை, பலகீனம் வராதுன்னு சொல்லலை, கஷ்டங்கள் வராதுன்னு சொல்லலை, ஆனால் ஒருவரையும் ஆண்டவரே சொல்கிறார், என்னிடத்தில் தந்தவர்களை ஒருவரையும் நான் இழந்து போவதில்லை இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுப்போன்னா நம்மளை ஒரு நாளும் ஆண்டவர் இழந்து போவது இல்லை. நிச்சயமாகவே அந்த நித்திய ராஜ்யத்துக்கு அவரை நம்மளை கொண்டு போக பாருங்க. அந்த இடத்துல நமக்கு தெரியும், சீஷர்கள்லாம் போனாங்க, ஒரு சீஷனை கூட ஆண்டவர் இழந்து போகலை. பயந்து ஓடி போனாங்க, அது வேற. ஆனால் யாரையும் ஆண்டவர் இழந்து போகவில்லை. அதே போல் நம்மளையும் அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்பானால் நம்மையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது மனைவி, பிள்ளைகள் இல்லையா, நமது பேர பிள்ளைகள், தலைமுறைகள் ஒருவரையும் ஆண்டவர் இழந்து போவதில்லை. விலகினங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், ஆனால் அதன் முடிவு ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தி சொல்வார். அப்போ இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம இதயத்துக்குள்ளே அந்த மெய்யான விடுதலை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக அந்த ப்ராசஸில் இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு பூரணமான விடுதலை, ஒரு புது சிருஷ்டியாக என் இதயத்தை மாற்றுங்க, ஒரு புதிய மனிதனாக என்னை மாற்றுங்க, புதிய இதயத்தை தாங்க, புதிய ஆவி எனக்கு தாங்க என்று சொல்லி அப்படி இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம். அந்த பாடலை கொயர் பாடும்போது மற்றவர்கள் ஒரு நிமிடம் உங்களை நீங்களே ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாடலை பாடுவோமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. அந்த கவிதையிலிருந்து பாடும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே.
அஷூரன்ஸ் மட்டும் உங்கள் மனசில் வரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் அவர் யாரையும் இழந்து போகாத ஆண்டவர், நம்மையும் இழந்து போக மாட்டார். நம்மளை இழந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் தம்மை தாமே சிலுவையில் வாலண்டியராக ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய ஜீவனையும் அவருடைய சரீரத்தையும் நமக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால நமது ஜீவனையும் நமது ஆத்மாவையும் நமது பிள்ளைகளையும் நமது தலைமுறையையும் காக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்கு நேராக வந்திருக்கிறோம். தம்பி மராத சகோதரர் நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்வோம். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் மனதில் ஆழ் மனதில் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலை வேணும் ஆண்டவரே என்று சொல்லி அனுதினமும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படும்படியாய் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த மெய்யான சத்தியம் உங்கள் இதயத்துக்குள்ள, அந்த குமாரன் உங்கள் இதயத்துக்குள்ள கடந்து வரும்படியாய், சத்திய ஆவியாகிய அந்த தேற்றவாளன் கடந்து வரும்படியாய் அனுதினமும் நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலே ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, அப்போ சத்திய ஆவியானவர் நம்மளை விடுதலை ஆக்கும்படியாய் நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்போது அனுதினமும் நம்ம அதற்காக ஆண்டவரை நோக்கி கதறும்போது நிச்சயமாகவே வர வர நம்ம விருத்தி அடைய, நாளுக்கு நாள் விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மளை பூரணமாய் மாற்றுவார். பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதாய் நம்மளை ஆண்டவர் புதிய மனுஷனாக, புதிய ஆவியை தந்து, புதிய அபிஷேகத்தை தந்து, புதிய கிருபைகளை தந்து, புது பலனை தந்து நம்மளை பலப்படுத்த ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி இந்த ஆளின் ஆராதனையை நம்ம நிறைவு செய்வோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பரவசம் அடைவே
கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீயும் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்குடைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டோர் நமக்கு கிருபையாய் தந்த நமது பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்கள், பலகீனமாக இருப்பவர்கள் யாவரோடும் அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சகல பொருளையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.